அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, சகோதரர்களே, நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு 10 நிமிடம் அல் குர்ஆனின் சிறிய அளவு விளக்க உரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற வசனம் சூரத்துல் பக்ராவுடைய 83வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பனு இஸ்ராயேல் இடத்துல அல்லாஹ் வாங்கிய வாக்குறுதியை சொல்லி அதன் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்தினருக்கும் என்ன படிப்பினை என்பதை விவரமாக இந்த ஆயத்தில் சொல்கிறார். பனு இஸ்ராயல்களை பொறுத்த வரைக்கும் அங்கு அதிகமாக நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு அனுப்பி வைத்து அங்கே கடமையான பல விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு மக்களிடத்தில் உறுதிமொழி வாங்கியதாக இந்த ஆயத்தில் பதிவு செய்கிறார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வஇத் அஹத்னா மீஸாக பனி இஸ்ராயீல் லா தாபுதூன இல்லல்லாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா வதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் வகூலு லின்னாஸி ஹுஸ்னா வஅகீமுஸ் ஸலாத் வஆத்துஸ் ஸகாத் சும்ம தவல்லைத்தும் இல்லா கலீலன் மின்கும் வஅன்தும் மூரினூன் என்று இந்த ஆயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி அருள் புரிகிறார். பனு இஸ்ராயேல் சந்ததிகளிடத்தில் நாம் வாக்குறுதி வாங்கினோம். என்ன வாக்குறுதி வாங்கினோம்? முதலாவதாக அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது. இதுதான் முதல் வாக்குறுதி. ஏன் என்று சொன்னால், பனு இஸ்ராயேலை பொறுத்த வரைக்கும் வணக்கம் என்றால் வேறு விதமாக விளங்கிக் கொண்டிருந்தார்கள். இபாதத்து என்றால் அதை வேறு விதமாக விளங்கிக் கொண்டிருந்தார்கள். அதற்காகத்தான் அல்லாஹ் உறுதிமொழி வாங்குகிறார். என்ன உறுதிமொழி? வணக்கத்திற்கு உரியவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. சரி, இந்த முதல் விஷயத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்து இறங்கிய பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வணக்கம் என்றால் என்ன? மல் இபாதா, இபாதா என்றால் என்ன? அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறாங்க சஹாபாக்களுக்கு, இபாதா என்பது வெளிப்படையான அமல்களும் அதோடு இருக்கிற அதை ஒட்டி இருக்கிற அமல்களும். வெளிப்படையான அமல்கள் என்றால் தொழுகை, ஜகாத்து, ஹஜ்ஜி, அல்லாஹ் சொல்கிற எதையெல்லாம் நமக்கு கடமையாக இருக்கிறனோ அவைகள் எல்லாம் வெளிப்படையான அமல்கள். அது மாத்திரம் செஞ்சால் போதுமா என்று கேட்கும் பொழுது, அந்த செயல்களை செய்வதற்காக நாம் ஏற்படுத்திக் கொள்ளுகிற உறுதிமொழி என்று பதிவு செய்கிறார். நம்ம இப்போ 5 பேர் தொழுகிறோமா இல்லையா? தொழுகை மாத்திரம் இபாதத்து இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், தொழுகை மாத்திரம் இபாதத்து இல்லை. அந்த தொழுகை ஏன் தொழுகிறோம் என்று சொன்னால், நான் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொன்ன அனைத்து விஷயங்களையும் என் வாழ்நாளில் கடைபிடிக்கப் போகிறேன் என்பதற்கு நாம் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறோம். நாம் குனிகிறோம், ருக்குல குனிகிறோம் என்றால் உன்னை தவிர வேறு யாருக்கும் நான் குனிய மாட்டேன் என்று அர்த்தம். சஜிதா செய்கிறேன் என்றால் உன்னை தவிர வேறு யாருக்கும் நான் சஜிதா செய்ய மாட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ எப்படி சொன்னாயோ அப்படி புகழ்கிறேன் என்ற அத்தியாயத்தில்
ஒவ்வொரு செயலையும் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி ஏன் நாம் தொழுகையில செய்கிறோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைக்கு மாற்றமாக என்னுடைய வணக்க வழிபாடு இருக்காது, அதை விட்டு வெளியே செல்லும்போது என்னுடைய வாழ்க்கை முறைகளும் இருக்காது. அப்படிங்கிறத நாம் தினமும் 5 நேரம் அல்லாஹ்விடத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிற விஷயம்தான் இது. உறுதிப்படுத்திக் கொண்ட இந்த விஷயத்தை பள்ளிவாசலுக்கு வெளியே சென்று அதற்கு தோதுவாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இபாதத் என்று சொல்லிக் கொடுக்கிறாங்க. நாம் வந்தது குடிக்கிறோம், சஜா செய்கிறோம், சலாம் கொடுக்குறோம், எதை எல்லாரும் சொன்னாங்களோ கரெக்டாக செஞ்சுட்டு போயிடுறோம் வெளியில். அதுக்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க, பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்லும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வ ரஹ்மதிக, உள்ளவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அல்லாஹும்ம ஃபத்ஹி அபாப ரஹ்மதிக. அதிலே பெரிய விஷயம் இருக்குது. உள்ளவர்களுக்கு சொன்னாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய அருள் வாயில்களை எனக்கு திறந்து வைத்து. வெளியே போக சொன்னாங்க, யா அல்லாஹ் நான் வெளியே செல்லுகிறேன், உன்னுடைய அருளையும் உன்னுடைய சிறப்பையும் உன்னுடைய கருணையையும் வேண்டுகிறேன் என்று சொன்னால், வெளியே செல்லும் போது நான் உள்ளே வந்ததற்கு தோதுவாக என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற அந்த கருத்து உள்ளே இருக்கிறது. அதுக்காகத்தான் அதை மட்டும் செய்யாமல் அல்லாஹ் அந்த உறுதிமொழி வாங்கும்போது, அல்லாஹ்வை தவிர நீ யாரையும் வணங்கக்கூடாது. அதுக்கு பிறகு அது ஒட்டி இருக்கிற காரியத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களா? எப்படி? வபில் வாலிதைனி இஹ்சானா. இது வெளியே போய் செய்ய வேண்டிய விஷயம். உள்ள அல்லாஹ்வை வணங்கியாச்சு, இபாதத் செஞ்சிட்டோம். வெளியே போன பிறகு வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் பெற்றோர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அந்த பெற்றோருக்கு நன்மை செய்வது ஏன் செய்ய வேண்டும்? நான் இங்கே தொழுதிருக்கிறேன், நான் உனக்கு கட்டுப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறேன், நான் சைதாவில் சென்றிருக்கிறேன், நான் உறுதிமொழி கொடுத்திருக்கிறேன். அதன் காரணத்தினால வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் 2 பேருக்கும், பாப்பா உமா 2 பேருக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். இது ஒரு செஞ்சது. அதோட்டான வதில் குருபா, நீங்கள் உறவினர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். யார் செய்யணுமா? பாப்பா அம்மாவுக்கு நன்மை செய்யணும். அது அந்த இபாதத்தோடு வருகிற விஷயம்தான். உறவினர்களுக்கு நன்மை செய்வது இபாதத்தோடு வருவது தான். வழி எத்தாமா, இன்னும் அனாதைகளுக்கு நன்மை செய்வது இபாதத்தோடு வருவது தான். வல் மசாக்கின், ஏழைகளுக்கு நன்மை செய்கிறது இபாதத்தோடு வருவது தான். இப்போ கூழூர் இன்னாசி பொசனன், இன்னும் மக்களிடத்தில் அழகிய முறையில் நல்ல விஷயங்களை பேசுதல் இபாதத்தில் உள்ளது தான். அதுக்கப்புறம் தான் வாக்கிய முசலா செஞ்சுட்டியா, திருப்பி வந்தாலும் வாக்கிய முசலா, தொழுகைக்கு வந்து விட வேண்டும். வாக்கு ஜக்கா, இன்னும் ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். சும்மா தவளைத்தும் இல்லா கலியிடம் மின்கும் அனுத்தும் மூறிடும். இப்படித்தான்ப்பா நான் சொல்லிக் கொடுத்தேன். உறுதிமொழியை வாங்கிக் கொண்டேன், அந்த உறுதிமொழியோடு சேர்த்து அமல்களை சொல்லிக் கொடுத்தேன். திருப்பி உள்ள வந்து நீ திருப்பி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இது சொன்ன காரணத்தினால சில பேர்கள் இதை ஏற்றுக்கொண்டீர்கள், சில பேர்கள் மறுத்து விட்டீர்கள் என்று பனு இஸ்ராயீல் செய்த அந்த காரியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்துவதன் மூலமாக என்ன படிப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், இபாதத்து என்பது இபாதத்தும் உன்னுடைய நடைமுறைகளும் ஒன்றோடு ஒன்று பின்றி பிணைந்த விஷயம். தொழுதால் மட்டும் போதும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஜக்காத்து கொடுத்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அதுவும் உள்ளது தான். ஆனால் அதோடு கூடி இந்த அமல்கள்லாம் செய்யும் பொழுது தான் அது பரிபூர்ணமாக ஆகும். இதைத்தான் பனி இஸ்ராயீல் ஒத்துக்க மாட்டேட்டாங்க. இதை ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிட்டாங்கன்னு சொன்னாக்கா, என்ன இவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்மகிட்ட தொலை சொன்னால் பிரச்சனை இல்லை, வணங்க சொன்னால் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் செய்ய சொல்கிறாரு என்று சொல்லித்தான் எதிர்க்க ஆரம்பித்தார்கள் பனி இஸ்ராயீல் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஏன் எதிர்த்தாங்க? செயல்பாடுகளும் வெளியே செயல்பாடுகளும் அந்த உள்ளே இருக்கிற பள்ளிவாசலோட செயல்பாடுகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. அந்த பின்னி பிணைந்த விஷயத்தை அவர்களுக்கு முடியல. இவனடா எப்படி சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முடியல. அதனால அதை சொன்னால் மூரிதூன் என்ற வார்த்தைக்கு அரபில முற்றிலுமாக நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள், இந்த விஷயத்தை புறக்கணித்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்துவிட்டு, உன் சமுதாயத்தில் இருப்பவர்களும் ஒருவேளை இப்படி செய்யலாம். எப்படி? வெறும் இபாதத்து என்று இதை மாத்திரம் நினைத்துக் கொள்ள போகிறார்கள். வெறும் இபாதத்து என்பது தொழுகை மாத்திரம் நினைத்துக் கொள்ளக்கூடாது, ஜக்காத்து கொடுப்பது மாத்திரம் நினைச்சிடக்கூடாது. மாறாக அந்த தொழுகை ஜக்காத்தோடு சேர்ந்தது தான் வாப்பா அம்மாவுக்கு நல்லது செய்கிறது. வாப்பா அம்மாவுக்கு நல்லது செய்யாமல் இங்கே அல்லாஹ் அக்பர் சொன்னதுனால எந்த விதமான யூசி கிடையாது.
மக்களோடு நமக்குமான தொடர்பு என்பது அழகிய முறையில் இல்லை என்று சொன்னால், நம்மை பார்த்து வெறுக்கக்கூடிய காரியங்களை மக்களிடத்தில் செய்தோம் என்று சொன்னால் அந்த இபாதத்தில் அதுக்கு சம்பந்தம் எல்லாம் போயிடும். அதுக்கு பிறகு ஏழைகள் அனாதைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய உதவிகளை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த இபாதத்தில் குறைவுள்ளதாக ஆகும். அதனால தான் இவ்வளவு விஷயங்களையும் சேர்த்தது தான் இபாதத்து என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பனு இஸ்ராயேல் எடுத்த எந்த உறுதிமொழி அல்லாஹ் எடுத்தாலும் அந்த உறுதிமொழியை சொல்லி உன் சமுதாயத்தை இது மாதிரி சொல்லித்தான் நீ பழக்க வேண்டும், இது மாதிரி சொல்லித்தான் பழக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் அவர்கள் அந்த காலத்தில் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டிருந்த அந்த யூத கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு மகன் அப்படி வணங்கிட்டு போனால் போதும், மற்ற காரியங்களும் ஈடுபடுறவங்க, மற்ற நன்மை செயலை யாருக்கு அவங்க அதிகமாக அந்த காலத்தில் முதலாளர் வாழ்ந்த யூத கிறிஸ்தவர்கள் நன்மை செய்யற பற்றியெல்லாம் பேசல, ஏழைகளுக்கு உதவி செய்த பற்றியெல்லாம் பேசல, அனாதைகளை உதவி செய்வதெல்லாம் பேசல, தனித்தனியாக பிரித்து வைத்துக் கொண்டிருந்த காலம் அது. இவைகளெல்லாம் எல்லாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர்கள் என்று ஒரே இடத்தில் உட்கார வச்சு சமநிலையை போதித்து இவர்களுக்கு செய்கிற காரியங்கள் எல்லாம் சரியாக நீங்கள் செய்தால்தான் இபாதத்து கபூலாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த இந்த ஆயத்து தான். அதனால தான் நம்ம இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பின்பற்றக்கூடிய நாம் ஒவ்வொரு காரியத்தையும் நம்மோடு தொடர்புடைய அத்தனை காரியத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பதற்கு முயற்சி செய்யணும். தொழுகையாளி குறிப்பாக நம்மை தொழுகையாளிகள் ரொம்ப குறைவு இருந்தாலும் தொழுகையை நாம் தொழுகிறோம் என்று சொன்னால் அதன் மூலமாக அடிஷனல் விஷயம் அதோடு இருக்கிறது என்று விளங்கிக் கொள்ளணும். அதை ரெஃபர் பண்ணி பார்க்கணும். நம்ம 5 வேளை தொழுகிறோம் என்று சொன்னால் அது தொழுகையோடு அல்லாஹ் சொல்லுகிற அடிஷனல் விஷயம் இருக்குது. அது இல்லாமல் இதை மாத்திரம் இருந்தால் நன்மை பதிவு செய்யப்படுமே தவிர முழுமையான கூலியாக அமையாது என்பதை விளங்கிக் கொண்டு நம்மோடு தொடர்புடைய நம்முடைய தாய் தந்தையர்கள், நெருங்கிய உறவு முறைகள், அனாதைகள், ஏழைகள், நம்மோடு பழகிற மக்கள், இவர்களிடத்திலெல்லாம் சரியாக நம்முடைய நடைமுறை இருக்க வேண்டும் என்பதும் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு விளங்குகிறது. அப்போ அதையெல்லாம் சரி பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். நம்ம முதல்ல நம்மளுக்கு நிறைய குறை இருக்கும். பர்ஃபெக்ட் மனசு யாரும் கிடையாது. பர்ஃபெக்ட் மனசுன்னு மௌத்து வரைக்குமே யாரையுமே சொல்லிவிட முடியாது. எப்பயுமே சரிதான். பர்ஃபெக்ட் மனசை உங்களெல்லாம் சொல்ல முடியாது யாரும். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்கணும், நம்ம இடத்துல என்னென்ன குறைகள் இருக்கிறது, பெற்றோர்களை நாம் கவனிக்கிற முறை எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறது, அவர்கள் எந்த தகுதிகளை வைத்திருக்கிறோம், உறவினர்கள் விஷயத்தில் எந்த தகுதியை வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் ரெஃபர் பண்ணணும். அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், ஷிர்க்கை தவிர பாக்கி உள்ள எல்லா விஷயங்களையும் பாப்பா உமா சொன்னாங்கன்னா கேட்கணும்னு நல்லா சொல்கிறாங்க சில வசனங்களில். ஷிர்க்கை தவிர, ஷிர்க்குன்னா என்ன தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஷிர்க்கை தவிர எல்லா விஷயங்களுக்கும் கட்டுப்படணும். அதற்கு பிறகு நெருங்கிய உறவு முறைகளை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை அவர்களுக்கு சொல்லி எச்சரிக்கை செய்யணும். மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை அவர்கள் செய்யும் பொழுது நான் உறவினரை நான் சரியாக வச்சுக்க போகிறேன் என்று சொல்லி மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை அவர்களோடு சேர்ந்து நம்மளும் பங்கெடுக்க முடியாது. சில பேர் அப்படி நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஆயத்தை சொல்லுது, இந்த ஆயத்தில் உறவினர்களை பேண வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால என்னுடைய சகோதரி, என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, எனக்கு சொந்தக்காரங்க, அதனால உறவு முறையில் நான் பேண போகிறேன். அதனால நான் அல்லாஹ் சொல்லுகிற காரியத்திற்கு மாற்றமாக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் செய்கிற காரியத்தை கலந்து கொள்வேன் என்ற அர்த்தம் இருக்கு. அவர்களுக்கு உணர்த்த வேண்டும், நீ செய்கிற காரியம் தவறு, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். உறவு முறை துண்டிக்கக்கூடாது. மாறாக மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் செய்யும் போதெல்லாம் அவர்களை தவிர்த்து விட்டு தனிமையில் சென்று அவர்களை சிந்திக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் அப்படித்தான். கேட்க மாட்டேங்கிறான் அண்ணங்காரன், மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறான். நிக்கா வச்சிங்களேன், மேரேஜ் வச்சிங்களேன், கேட்க மாட்டேங்கிறான். என்ன செய்யறது? உறவு முறை துண்டிக்கக்கூடாது. அதுக்காக அவன் செய்கிற மாற்றமான காரியத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. எல்லாம் முடிந்த பிறகு மறுநாளோ அல்ல முதல் நாளாக போய் அவருக்கு என்ன செய்யணும், நீ செய்கிற காரியம் மார்க்கத்துக்கு முரணாக இருக்கப்பா, நான் கலந்துக்க முடியாது, என்னுடைய எந்த பங்களிப்பும் இதில் இருக்காது. அல்லாஹ் சொல்லுகிறான் உறவு முறை முறிக்கக்கூடாது என்று சொல்லி, அதற்காக அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடைமுறைப்படுத்தும் போது நான் அந்த சபையில் கலந்துக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. அல்லது மறுநாள் சென்று சாதாரணமாக சென்று அந்த யாருக்கு மேரேஜ் ஆச்சோ அவங்களை வாழ்த்து விட்டு சலாத் சொல்லிவிட்டு அவங்களுக்காக துவா தப்பு கிடையாது. ஆனால் எந்த சபைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தூதருக்கு மாற்றமாக இருக்கிறதோ அந்த சபையில் போய் நான் செல்லவில்லை என்று சொன்னால் உறவு முறை குறித்து
ஆயத்தை எடுத்துக்கிட்டு இந்த அல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, அப்போ உறவு முறை நம்ம வந்து பேண வேண்டாமா? அது எப்படி நம்ம வந்து விலகி வர்றது? அவங்க எது செஞ்சாலும் கலந்துக்கணும்னு சொல்லி மார்க்கத்துக்கு முரணான அத்தனை காரியங்களிலும் கலந்து கொண்டு அவர்கள் பெறுகிற விருந்தெல்லாம் கலந்து கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் வந்து இரட்டை வேடம் போடுகிறோண்டா இருக்கும். ஏன்? இவர்களுடைய பொருட்கள் நமக்கு தேவையில்லை, அல்லாஹ்வுடைய பொருட்கள் நமக்கு வேணும். இவர்கள் மார்க்கத்துக்கு முன்னால் செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கோபம் வருகிற இடம் அது. அங்கே எப்படி நமக்கு சாட்சியாக இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய எங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக அந்த விஷயம் நடக்கிறதோ அல்லாஹ்வுடைய கோப பார்வை அல்லாஹ் விடுகிறான் இப்போதைக்கு. நீங்கள் நம்ம நினச்சிடக்கூடாது, என்ன எது நடந்தாலும் அப்படியே தானே இருக்குது, நல்லா தானே அவங்க வாழ்கிறாங்க, அவங்க கரெக்டாக தானே இருக்கிறாங்க, அப்படி தப்பு கணக்கு பண்ணுறாதீங்க. அல்லாஹ் அவர்களுக்கு வந்து இன்னகும் யக்கீலூன கைதா, அல்லாஹ் பதிவு செய்யலாம். இன்னகும் யக்கீலூன கைதா, அவர்களை தான் அல்லாஹ் ஏமாற்றி விட்டோம் என்று நினைக்கிறார்கள். வக்கீலூன கைதா, நாமும் ஏமாற்ற இருக்கிறோம். அவங்கள இப்போ மக்களும் அவங்க சொல்ல நீ கொஞ்சம் பொறுமையாக ரசலாக கற்றுக் கொடுக்கலாம். அவங்க செய்கிற காரியத்தை நினச்சி நீ வந்து என்ன இப்படி இருக்குன்னு நினச்சிடாத. அவங்க ஏமாற்ற நினைக்கிறாங்க, நல்லா தானே இருக்குன்னு நினைக்கிறாங்க, மக்கள்கிட்ட சொல்கிறாங்க அவங்க. ஆனால் அவர்கள் வந்து மாட்டுவார்கள். ஒன்று மார்க்கத்துக்கு முன்னாடி காரியத்துக்கு மாட்டுவார்கள், அதன் பக்கம் அழைக்கிறார்கள், அதனால் கண்டிப்பாக மாட்ட இருக்கிறார்கள். அதனால் அதற்கு முன்பாக தெரிந்தவர்கள் உறவு முறைகள் உள்ளவங்க உபதேசம் செய்யணும். உபதேசம் செய்து இந்த காரியங்களை செய்யக்கூடாது, இந்த காரியம் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நான் கண்டிப்பாக கலந்து கொள்ள மாட்டேன் என்று எப்பொழுதுதான் நாம் உறுதியாக இருக்கிறோமோ அவங்க ஒருவரோடு சிந்திப்பாங்க. ஆனால் நீங்கள் கலந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் சிந்திக்க மாட்டாங்க. ஏன் சிந்திக்கிறாங்க? அவங்க தம்பி வந்துட்டான், அக்கா வந்துட்டா, தங்கச்சி வந்துட்டா, நமக்கு என்ன பாக்கி இருக்குது? ஒன்றும் இல்லை. அதனால் விளங்கியவர்களுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். விளங்காதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. சொல்லியும் கேட்கவில்லை என்று சொன்னால் அந்த கேட்காத காரியத்தில் நாம் கலந்து கொண்டு அதில் ஷஹாதா ஆகிடக்கூடாது. ஷஹீத் அந்த சபையில் சாட்சியாக ஆகிடக்கூடாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால அல்லாஹ் நம்மளை வந்து குற்றம் பிடிக்க மாட்டான். ஏன்னா அவன் தம்பி வந்து கூப்பிட்டான், அண்ணன் வந்து கூப்பிட்டா, அக்கா வந்து கூப்பிட்டா, போடி நம்ம கேட்க மாட்டான். ஏன்? நம்ம உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறப்படுகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை மீறப்படும் பொழுது அல்லாஹ்வுக்காக நான் சொல்லாமல் இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தகுதியை தான் நமக்கு பேசுவான். அல்லாஹ் தவிர எல்லாம் பதிவு செய்யப்படுதில்லை, நம்முடைய எண்ணங்கள் பதிவு செய்யப்படுது. எந்த காரணத்தினால நான் போகாமல் இருக்கிறேன், உறவு முறை துண்டிப்பதற்காக போகாமல் இருக்கிறேன்னா அல்லது அல்லாஹ்வுக்காக போகாமல் இருக்கிறான்னு சிந்தி பார்க்கணும். அப்படி சிந்திக்கும் போது அவங்க சிந்திப்பாங்க. அது சிந்திக்காம நாம் வந்து அதுக்கு ஒரு மாற்று ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு ரொம்ப பேர் என்ன உறவு முறைகளை முறிக்கக்கூடாதுங்கிறது பெரும்பாலான சபைகளில் கலந்து நாங்கள் இன்னைக்கு கூட பார்க்குறோம். இன்னைக்கு சில பேர் இங்கே வந்து தரக்கூடிய ஏகத்துவத்தை ஏற்றுக் கொள்ளக்கூடிய சகோதரர்களை பார்க்குறேன். இன்னைக்கு கூட அனாச்சாரம் இருக்கிற ஒரு இடத்துல சாப்பிட்டு கூட வர்றாங்க இல்லையா? நான் அந்த வகையை பார்க்கும்போது சொல்கிறேன், அவங்க என்ன விளங்கிட்டு இருக்காங்க கேட்கும்போது சொல்கிறாங்க, உறவு முறையை எப்படி துண்டிக்கிறது? அல்லாஹ்வுக்கு மாற்றமாக செய்கிறோம், உறவுமுறையை நம்ம துண்டிக்கிறோம். அவர்கள் செய்கிற காரியத்தை எச்சரிக்கிறோம், நம்ம போகாமல் துண்டிக்கலைங்க. உறவு முறை யாரும் துண்டிக்கக்கூடாது ரசூல் சொல்லிட்டாங்க. ஆனால் அவர்கள் செய்கிற காரியம் மார்க்கத்துக்கு முரணாக இருக்கிறது என்ற காரணத்தினால நாம் வந்து அதில் விட்டு விலகி இருக்கிறோம். உள்ளத்தில் வந்து துண்டிக்கவில்லை. அவர்கள் ஏன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டார்கள் என்ற கவலை நமக்குள்ளே வருகிறது. அதனால் நம்ம ஒதுங்கி இருக்கிறோம் என்ற விஷயத்தை புரிந்து கொண்டு நமக்கு தந்த இந்த கொள்கையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் தினம் தினம் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு மாறாக வருகிற எல்லா விஷயங்களை விட்டும் விலகிக்கொண்டே வாழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானதே அல்லாஹ்வுக்காக பல காரியங்களை விலகி இருப்பது தான். அதில் சொல்லியிருக்காங்க, மண் அகப்பல் இல்லாகி அபுகள் இல்லாகி இஸ்தக்மில் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக பிரியப்படுகிறார், அல்லாஹ்வுக்காக கோபப்படுகிறார், இவர்களுடைய ஈமான் பரிபூர்ணமாக நான் ஆக்கிவிட்டேன். இன்னொரு வசனத்தில் வருது, அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த ஈமானை எப்படி உறுதியாக வைத்தேனோ இப்படியே வருது வசனம். குஜராத்தில் 22வது வசனம் படித்து பாருங்க. அதில் வருது, இவர்களுக்கு என்னுடைய ஸ்பெஷலாக இருக்கிற அந்த ரூஹை கொண்டு உறுதிப்படுத்தி இருக்கிறோம். ஐயல்லாஹ் ரூஹின் மின் இதுகளும் ஜன்னாத்தின் தஜரீமின் தட்டிகள் அன்ஹார் காலிதீன் ஃபிஹா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்றால் இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படைவீரர்கள். ஹிஸ்புல்லாஹ் உலாயிக ஹுமுல் ஹிஸ்புல்லாஹ். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஹிஸ்புல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன் பதிவு செய்யலாம். அப்போ எந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நம்ம இருக்கணும். சில குர்ஆன் வசனங்களை மேலோட்டமாக படிச்சுட்டு உறவு முறையை துண்டிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது என்பதை வந்து விளங்கிக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதிகமான விஷயங்கள் இதில் இருக்கிறது. நம்ம தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரங்களில் இது சம்பந்தமான விஷயங்களை இன்னும் பார்க்க இருக்கிறோம். பல ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் சரியாக அமைத்து உறுதியான கொள்கையில் வாழக்கூடிய தோல்விக்கு நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.